எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு என்னுடைய சமையல். நாம் இன்றைக்கு உருளைக்கிழங்கை வச்சு ஒரு 5 நிமிஷத்தில் நம்ம ஒரு நல்ல ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் செய்ய போகிறோம். நீங்கள் கடையில் நீங்கள் இது வாங்க வேண்டாம், வீட்டிலே நீங்கள் நினச்சா டக்குன்னு நம்ம செஞ்சிடலாம். நான் சிப்ஸ் செய்ய போகிறேன், நல்லா மொறு மொறுன்னு கடையில் கிடைக்கிற மாதிரியே. அதுக்கு நான் 3 உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன். இந்த மாதிரி உருளைக்கிழங்கு இருக்கணும், நம்ம புது உருளைக்கிழங்கு இருக்கணும், அதுதான் நல்லா சிப்ஸு வரும், அந்த மொறு மொறுன்னு வரும். இப்போ இந்த 3 உருளைக்கிழங்கு நல்லா சீவி எடுத்துக்கணும். இந்த மாதிரி நல்லா நீங்கள் ஸ்கின்னை எடுக்காட்டால் கூட பரவாயில்ல, இப்படி சீவி தண்ணியில் போட்டுருங்க. இந்த மாதிரி சிப்ஸ் பண்ணுற இந்த நைஃபு எல்லாத்துலேயுமே கிடைக்கும், நார்மல் கிரேட்டரில் இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி உருளைக்கிழங்கு வச்சுட்டு நல்ல ஒரு தின்னான ஸ்லைஸாக கிடைக்கும். பாருங்க எப்படி நல்ல ஒரு ஸ்லைஸாக கிடச்சிருக்கு. இதை உடனே நீங்கள் தண்ணியில் போட்டுறணும், ஊற வைக்க வேண்டிய அவசியம்லாம் கிடையாது. இந்த மாதிரி இப்படி லைட்டாக, ரொம்ப இதை ப்ரெஸ் பண்ணக்கூடாது, அதாவது பிசையாமல் இதை நம்ம கழுவி எடுக்கிறோம், ஏன்னா அதனுடைய ஸ்டார்ச் எல்லாம் போகிறதுக்காக. இப்போ இதை நம்ம வடிகட்டி எடுத்துகிறோம். உடையாமல் நீங்கள் இதை வடிகட்டி எடுத்துக்கிடணும். ஒரு 2 நிமிஷம் இதில் ஒரு 2 நிமிஷம் இருக்கட்டும். ஏதாவது ஒரு துணியை எடுத்துக்கோங்க, சுத்தமான துணி, காட்டன் தான் இருக்கணும். இப்போ நீங்கள் இதை இந்த மாதிரி நீங்கள் போட்டுட்டு இந்த துணியை அப்படி ஃபோல்டு பண்ணி மடித்து போட்டு இந்த மாதிரி லைட்டாக நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் நல்லா அழுத்தி தொடச்சி அப்படிங்கன்னா அந்த ஈரம் அப்படி துணியில் போயிடும், நல்லா ட்ரை ஆயிரும். ஒரு இந்த மாதிரி செய்துட்டு இப்போ நல்லா ட்ரையாக ஆயிரும். இப்போ நம்ம இதை நம்ம பொரித்து எடுக்கலாம். ஒரு அரை பவுலுக்கு மேலே நான் தண்ணி எடுத்துக்கிறேன், அரை பவுல் எடுத்துக்கோங்க. அதில் ஒரு டீஸ்பூன், சின்ன டீஸ்பூனுக்கு நல்லா உப்பு கரைஞ்சிடணும். இப்போ எண்ணெயை சூடு பண்ண வச்சுருக்கிறேன். எண்ணெய் ரொம்பவும் சுட்டிருக்கக்கூடாது. பாருங்கள் இந்த மாதிரி ரொம்ப சுட்டா அது என்ன ஆகும், சிப்ஸு கருகிரும். இந்த மாதிரி இருக்கணும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு ஸ்லைஸை இப்படி ஒன்றா போட்டுருங்க. குறைவாகவே போட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி லைட்டாக கட்டி உடனே இந்த தண்ணி இருக்குல்ல, உப்பு தண்ணி, அதை நீங்கள் தெளிக்கணும், பயப்படாமல். இதுதான் இந்த மொறுப்பை இருக்கிறது. சாதாரணமாக பொரிச்சு எடுக்கணும். நல்ல ஓசை அடங்கி ஒரு நல்ல கலர் வரும். இந்த மாதிரி கலர் வரும் பாருங்கள், இந்த மாதிரி கலர் வரும். இந்த மாதிரி கலர் வரும்போது நம்ம எல்லாம் எண்ணெயை வடிச்சிட்டு எடுத்துருங்க. இப்போ பாருங்கள் ரெடி ஆகிட்டு ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போ இது நான் பிளெயினாக பண்ணியிருக்கேன். இதில் நீங்கள் திருப்பி உப்பு போட அவசியம் இல்லை. நீங்கள் குறைவாக சேர்த்துருந்தா நீங்கள் உப்பு போட்டுக்கிடலாம். நீங்கள் குறைவாகவே அதாவது நான் எப்படி சேர்த்தேன் அந்த மாதிரி சேர்த்துக்கிடலாம். அதுக்கு அதிகமான நீங்கள் சேர்க்கக்கூடாது. என்னுடையது உப்பு கரெக்டாக இருக்குது. இப்போ இது கொஞ்சம் சூடாக இருக்குது. நீங்கள் சூடாக இருக்கும்போதே மிளகுத்தூள், சில்லி பவுடர், உப்பு உங்களுக்கு குறைவாக இருந்தால் நீங்கள் கலந்துக்கிடலாம். இந்த மாதிரி என்னென்ன கலக்கணுமோ கலந்துக்கோங்க. இந்த மாதிரி சூடாக இருக்கும்போதே நீங்கள் கலந்துடணும், இல்லாட்டி அது ஒட்டாது. அந்த எண்ணெயும் லைட்டாக இருக்கும். அதனால் நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் செய்யும்போது பெப்பர் பவுடர் எல்லாம் நல்லா ஒட்டிக்கிடும். இப்போ இந்த மாதிரி நீங்கள் செய்யலாம்.
அது மொறு மொறுன்னு தான் இருக்கும். இங்கே பாருங்கள், நல்லா இருக்கும். ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் ஆறுன உடனே நீங்கள் வைக்கணும், அல்லது பாட்டிலில், கிளாஸ் பாட்டிலில் போட்டு. இங்கே பாருங்கள், நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். செய்த உடனே கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். இது இந்த சூடெல்லாம் ஆறின உடனே தான் உங்களுக்கு மொறு மொறுன்னு வரும். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே செய்து கொடுக்கலாம். இது வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.